எனக்கு தெரிஞ்சு உள்ள வந்து கேம் விளையாட பயப்படுறாங்களா? இல்ல வந்து கேம் விளையாண்டா நம்ம வந்து நல்லா கேம் விளையாடுவோமா? இல்ல அந்த கேம் வந்து நம்ம ஜெயிப்போமா? அப்படின்னு ஒரு பயம் இருக்கான்னு என்னன்னு தெரியல. பிக் பாஸ்ல எல்லாருக்குமே வந்து இந்த கேம புரிஞ்சுக்கிற விதத்துல ஒரு தயக்கமா? இல்ல பயமாங்கிறதே சுத்தமா புரியல. பிகாஸ் ஆஸ் அ காமன் பெர்சனா வந்து ஒரு கேம வெளிய இருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கேம் வந்து எப்போதுமே நல்லா இருக்கணும். அந்த கேம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்படி இன்ட்ரஸ்டிங்கா இல்லன்னா எப்படி மக்கள் பார்ப்பாங்க? இதுதான் மைண்ட்ல எனக்கு எப்போதுமே இருக்கும். நான் அது கிரிக்கெட் பார்த்தாலும், ஃபுட்பால் பார்த்தாலுமே ஒரு கேம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கணும்னு நெனைப்பேன். இன்ட்ரஸ்டிங்கா எப்ப இருக்கும்னா, அந்த கேம நல்லா விளையாடணும். 2வது இந்த கேம் உண்மையா விளையாடணும். 3வது இந்த கேம வந்து சுவாரஸ்யமா விளையாடணும். இந்த 3மே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அ இப்ப இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் மத்தியில வந்து ஒரு ஒரு பாதிக்கப்படுதா? இல்லாம போகுதா? அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஸோ அபார்ட் ஃப்ரம் திஸ் நான் யோசிச்ச விஷயம் நீங்க வந்து நம்ம யூடியூப் தம்ப்நெயில்ல பார்த்துருக்கலாம். அதுதான் நான் இன்னைக்கு வந்து நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான ரிவ்யூல வந்து நம்ம 2 நாளோட ரிவ்யூவ வந்து நம்ம சேர்த்து பார்க்க போறோம். ஸோ முக்கால்வாசி வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மக்களோட யோசனைகள், மக்களோட விருப்பங்கள் இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ம் சி அ நான் ஆஸ் அ காமன் மேனா பிக் பாஸ பத்தி நெறைய பேர்ட்ட நான் பேசும்போது, கேட்கும்போது, ஒரு லெஷர்லி டைம்ல அத பத்தி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா நான் காது குடுத்து கண்டிப்பா கேட்பேன். அப்படி கேட்கும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய காமனான விஷயம் என்னன்னா, இந்த சீசன் நல்லா இல்ல, இந்த சீசன் நல்லா இல்ல, இந்த சீசன் நல்லா இல்ல. உண்மை சொல்லப் போனா, இந்த சீசன் நல்லா தான் இருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படின்னு சொல்றது? தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி கேம் விளையாடணுங்கிற எண்ணம் இல்ல. அதாவது கேம் முக்கியம் இல்ல, நம்ம தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடக்கூடாது. நம்ம எந்த கேம் விளையாண்டாலும் நம்மள, நம்ம டைம, நம்மளோட கேரக்டர எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த கேம்ல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா அந்த கேம்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த 2 நாள்ல பார்த்த வரைக்கும் எனக்கு பவித்ரா விஷயத்துல வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்ல. அவங்க சுத்தமா கேம் விளையாடாத மாரியே இருக்கு. மத்தவங்கலாம் கூட கேம் விளையாடல அப்படின்னு மத்தவங்க சொல்லும்போது அந்த காமெண்ட்ஸ வந்து தே ஆர் ட்ரைங் டு அக்செப்ட். அத ஏத்துக்கிறாங்க. ஆனா பவித்ரா வந்து அந்த கமெண்ட்ஸ ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஐ மீன் கமெண்ட்ஸ ஏத்துக்க முடியல. 2வது கமெண்ட்ஸ ஏத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க. 2வது நான் தான் விளையாடுறேனே. அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க வந்து இந்த கேம் வந்து நல்லா விளையாடுறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கேம் பிளேவா பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து சரி வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு கேம்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நல்லா விளையாண்டாங்களா இல்லை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாகணும். அந்த வகையில் வந்து எனக்கு தெரிஞ்சு பவித்ராவோட கேம் பிளே இன்னுமே வந்து ரொம்ப லோவா டவுனா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்னோட ஒப்பீனியன், ஹானஸ்டான ஒப்பீனியன். ஏன்னா நான் தினமும் வந்து பிக் பாஸ் பார்க்குறேன். பிக் பாஸ்க்கான ரிவ்யூ வந்து நான் போடணும்னு நான் மெனக்கெட்டு ஒரு வீடியோ போடும்போது என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை தான் நான் கொடுக்குறேன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வந்து இன்னும் நிறைய கேம் பிளேல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். பவித்ராவோட கேம் பிளே ரொம்பவே வந்து கம்மியாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் தான் நான் சொல்லுவேன். மற்றவங்களும் அப்படி ஒன்றும் பெருசா எனக்கு பண்ண மாதிரி தெரியல. ஆனா பவித்ராவோட கேம் பிளே வந்து ஒரு கன்ஃபியூசிங் கேம் பிளேவா இருக்கு. மற்றவங்களாம் வந்து கீழே மேல அப்படின்னு அந்த கிராஃப் வந்து தெளிவா தெரியுது. பவித்ராவோட கேம் பிளே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. இந்த கன்ஃபியூசிங் வந்து அவங்க ஏற்படுத்துற கன்ஃபியூசிங், அவங்களுக்கு ஏற்படுற கன்ஃபியூஷன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும். 2வது பக்கம் யூஸ்வலா சொல்ற மாதிரி தான் நாமினேஷன்ஸ்க்கு எல்லாரையும் கை தூக்கும் போது மஞ்சரியோட பேர் வந்துச்சு. மஞ்சரியோட நேம வந்து நான் வந்து பாக்குறேன் அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா மஞ்சரி அப்படிங்கிற ஒரு அந்த கேரக்டர் வந்து நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு பியூர்லி மேனிபுலேட்டிவ் கேரக்டரா தான் நான் பார்க்கிறேன். பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னங்கிறத இந்த வீடியோ எண்ட்ல நான் அட்ரஸ் பண்றேன். ஆனா மஞ்சரி வந்து அவங்களுக்கு சுயமா யோசிக்கிறதுக்கான மூளை இல்லையோ, ஐ மீன் இது அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக தான் சொல்றேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி கன்ஸ்ட்ரக்டிவ்லி கிரிட்டிசைஸ்டிங் ஹர். பிகாஸ் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, பிகாஸ் அவங்க மனசையோ இல்லை மற்றவங்க மனசையோ புண்படுத்துறதுக்காக நான் இந்த ரிவ்யூ பண்ணல. அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்றாங்களோ அதை வந்து வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா மஞ்சரி வந்து எனக்கு தெரிஞ்சு கத்துறாங்க. அவங்களால எந்த வித பாயிண்ட்டையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன இந்த மாதிரி வந்து ஒரு பிளேயரால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லயுமே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அவங்களால அந்த ஒரு பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நம்ம மேல தப்பு இருக்குங்கிறதே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சி மத்தவங்க தப்பு எப்ப தெரியுமா நம்ம சொல்லணும்? நம்ம தப்பு அக்செப்ட் பண்ணி நம்ம திருத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க தப்பு சொல்றதுக்கு நம்ம தகுதியானவங்களா மாறுவோம். அப்ப கூட மத்தவங்க தப்பு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஸோ மஞ்சரியை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டிங் கேம் தான் அவங்க விளையாடுறாங்க. ஏன்னா அவங்க கேம் பிளே பார்க்க சுத்தமா எனக்கு விருப்பமே இல்லை. ஒரு விருப்பமே இல்லாம ஒரு கேரக்டர் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்க்க தோணுது. மேபி அதை தான் அவங்க விரும்புறாங்களா, ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுத்து மக்கள் மனசுல பதியணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க அதை நினைச்சு பண்ணாங்கன்னா இட்ஸ் ஒர்க்கிங் அவுட். பட் அவங்க அதை நினைச்சு பண்ணல அப்படின்னா இட்ஸ் நாட் கான ஒர்க் அவுட். ஸோ அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் 3வதா நான் வந்து சொல்ல விரும்புறது வந்து ரஞ்சித்தோட கேம் பிளே வந்து மாசா இருந்துச்சு, கெத்தா இருந்துச்சு. அதுவும் வந்து இந்த மஞ்சரி அண்ட் சாச்சனா வந்து இந்த ரோஸ்ட் பண்ண விதம் வந்து உண்மையிலேயே வந்து ரசிக்கும் விதமா இருந்துச்சு. இவ்வளவு நாள் பார்க்காத ஒரு ரஞ்சித்தை வந்து இப்ப பார்த்தோமா, இல்ல இந்த விண்டேஜ் ரஞ்சித், அந்த சம கலகலப்பு விண்டேஜ் ரஞ்சித் படத்துல பார்த்த ரஞ்சித்தோட கேரக்டர் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ ஏன்னா நான் அவரோட பெரிய ஒரு ரசிகன் சொல்லலாம். மறைமுகமான இன்டெரக்டான ஒரு ஃபேன் ரசிகன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஐ ரியலி லைக் த வே அவர் உண்மையிலேயே பண்ணது எனக்கு ரொம்ப 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 வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அவர் ரோஸ்ட் பண்ண விதம். பட் உண்மையிலேயே வந்து யாரையும் வந்து மனதளவுல வந்து ரொம்ப தாக்காத அளவுக்கு அவர் வந்து சொன்னார்
ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஏன்னா மற்றவங்க மனதளவில் மற்றவங்களை தாக்குறதுக்கு தயங்க மாட்டேங்கிறாங்க, ஒரு நெகட்டிவ் ஷேர் கொடுக்க தயங்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமா மஞ்சரி மஞ்சரி திரும்ப 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 வந்து சண்டையை பார்க்கணும்னு நினைக்கிற இடம் இது இல்லை. சண்டை 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 மட்டும் உங்களை முன்னேற்றி கொண்டு போகாது. அது ஈவன் பிக் பாஸா இருந்தா கூட ஒரு முன்னாடி ஸ்கிரீன்ல காமிக்கும், கான்டென்ட்டுக்காக சேனல் காமிப்பாங்க உங்களை, ஆனா உங்களை ஜெயிக்க வைக்காது. அந்த நீங்க நினைச்சு நீங்க ஜெயிச்சாலும் அது உண்மையான வெற்றியா இருக்காது. சரி, ஓகே. இப்போ வந்து நான் ரஞ்சித், மஞ்சரி, பவித்ரா இவங்களோட கேம் பிளே பத்தி பேசணும். இது முக்கியமான ஒரு ஆளோட கேம் பிளே பத்தி நான் பேச நினைக்கிறேன், முத்துக்குமரன். நான் அவரை பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா இன்னும் அதுக்கான கான்டென்ட் நான் ஃபுல்லா வந்து ரெடி பண்ணல. ஸோ நான் கண்டிப்பா அவரை பத்தின ஒரு தனியா ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் வீடியோ நான் ரெடி பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோல நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, முத்துக்குமரன் இஸ் த மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ். பிகாஸ் மஞ்சரியை உசுப்பேத்தி விட்டதும் முத்துக்குமரன், ரஞ்சித்தை அழகா வச்சிருக்கக்கூடியது முத்துக்குமரன். பிகாஸ் ரஞ்சித் வந்து தனிமையான கேம் தான் விளையாடுறாரு. பட் நீங்க ரஞ்சித் வந்து எல்லாரும் ஹோஸ்ட் பண்ண விதத்தை விட முத்துக்குமரன் ஹோஸ்ட் பண்ண விதம் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளீஷேடா இருக்கும். பிகாஸ் முத்துக்குமரன் அங்கேயும் நம்மளோட கேம் வைக்கிறார். அவங்க எல்லாரும் மைண்டுக்குள்ளேயும் போய் ஒரு கேம் வைக்கிறாங்க. அவங்களை பத்தி உள்ள கண்டஸ்டன் சொல்றது தப்பே கிடையாது. பட் நான் அதை பாசிட்டிவா தான் பாக்குறேன். காரணம், சாச்சனா எப்படி நிறைய விதத்துல வந்து அவங்களோட நேம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு, அதுக்கான காரணம் முத்துக்குமரன். முத்துக்குமரன் தாங்க அங்க கேம் விளையாடுறதே. மத்தவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. காரணம், முத்து இஸ் பிளேயிங் த கேம். இது நம்ம ஒரு கேம் விளையாடணும்னா ரெண்டு விதம் இருக்கு. சி, பிளே த கேம் ஆர் பிளே த மேன் அப்படின்பாங்க. அதாவது விளையாட்டை விளையாடணும், இல்ல உங்களுக்கு எதிர்த்தாப்புல விளையாடுற மனிதர்களோட விளையாட்டை நீங்க விளையாடணும்பாங்க. முத்துக்குமரன் ரெண்டுத்தையுமே பண்றாரு. அவர் விளையாட வேண்டிய இடத்துல விளையாடுறாரு, மத்தவங்களை ஆட்டி வைக்க வேண்டிய இடத்துல ஆட்டி வைக்கிறாரு. இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு கேம் பிளே. அண்ட் இதை வந்து முத்துக்குமரன் ரொம்பவே அழகா பண்ணிட்டு இருக்காரு. நான் தனியா முத்துக்குமரன் பத்தி பேசி ஒரு தனியா வீடியோ போட்டு அதுல முத்துக்குமரன் பத்தி இன்னும் டீடைல்டா ஆரம்பத்துல அவர் பண்ண விஷயங்கள், அவர் என்னென்னலாம் வந்து ட்ரிக்ஸ் அண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு, அவரோட கேரக்டர் வந்து நம்மளை சுத்தி இருக்கா, இல்ல நம்ம வந்து அந்த கேரக்டர் நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து சக்சஸ் நோக்கி போகலாமா அப்படிங்கிறத பத்தி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்க விரும்புறேன். பிகாஸ் இது ஓரளவுக்கு 2 நாளோட ஃபேக்ட்ங்கிறதுனால நான் குயிக்கா எல்லாத்தையும் பத்தி பேசிட்டேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பவித்ராவோட கேம் பிளே ரொம்பவே வந்து ஒர்ஸ்டா இருக்கு. ஏன்னா அது ரொம்பவே வந்து லோவா இருக்குன்னு நான் ஒர்ஸ்ட்னு சொல்லக்கூடாது. பட் மஞ்சரியோட கேம் பிளே ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. பிகாஸ் நான் அவங்களை பார்த்த வரைக்குமே வந்து ஒரு நல்ல பேச்சாளர்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. நல்ல 4-5 இடத்துல போய் பேசணும்னு சொன்னாங்க. பட் பேசுறதுக்கு ஆன ஒரு இடம் இது. முத்துக்குமரன் பேசியே ஜெயிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அது உண்மை. முத்துக்குமரன் பேசியே தான் ஜெயிச்சுட்டு இருக்காரு. அதையும் மஞ்சரி பண்ண முடியாது. அதை ஏன் மஞ்சரி பண்ண முடியாது? டாஸ்க்லையும் பிரச்சனை, சேலஞ்சிலையும் பிரச்சனை, கேம்லையும் பிரச்சனை. ஏதோ அதாவது முத்துக்குமரனோட பொம்மைகளா சாச்சனாவும் மஞ்சரியும் மாறினதை நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலா முத்துக்குமரன் வந்து பிடிக்கும். அதே நேரத்தில் அவர் ஜெயிக்கணும்னு ஒரு பக்கம், அதாவது அங்க ஜெயிக்கணும்னு நான் நினைக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் முத்துக்குமரன் ஒருத்தவங்க தான். ஆனா இங்க முத்துக்குமரனுக்காக கேம் விளையாட யாரும் போலயே. சாச்சனா மஞ்சரி தனிப்பட்ட கேம் விளையாட தானே போயிருக்காங்க. எப்படி முத்துக்குமரனோட வேலையில விட தோணுது? அடல்ஸ்ல. அப்ப இது முத்துக்குமரனை பாராட்டுற விதமா நான் சொல்லலைங்க. இது மஞ்சரியும் சாச்சனாவையும் தாக்குற விதமா தான் சொல்றேன். பிகாஸ் அவங்க 2 பேருக்கு தனிப்பட்ட கேம் பிளே இருக்கும்போது தேவையில்லாம மத்தவங்க வலையில விழாம விளையாண்டா அவங்களுக்கு நல்லது. எனக்கு தெரிஞ்சு இப்படியே விளையாண்டாங்கன்னா அவங்க கேம் வந்து பஸ்ல கண்டினியூ ஆகாது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நிறைய என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலி 2 நாளோட வீடியோ இன்னைக்கு வெனஸ்டே தான் நான் போட்டுட்டு இருக்கேன். மண்டே டியூஸ்டே வீடியோ இன்னைக்கு வெனஸ்டே தான் நான் பப்ளிஷ் பண்றேன். ஸோ வெனஸ்டேவே நிறைய ப்ரோமோஸ் விட்டுருக்காங்க, ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டீமன்ஸ்ங்கிற மாதிரி. ஸோ அதை என்னங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.